அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்பொழுது நிறைய விஷயம் நம்ம யோசிக்கணும். முன்னாடி காலத்துலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறினதுனால ப்ரெக்னன்சி நிறைய பேர் நிறைய மாதங்கள் நிறைய வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. முக்கியமானது நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதுதான் மெயினான ரீசன். ஒரு 3 விஷயத்த நம்ம சரியாக இருக்குதான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் அடுத்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா நம்ம டாக்டர் போய் தாராளமாக பார்க்கலாம். இப்போயே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதா, இப்போயே இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் என்ன அப்படின்ட்டு போய் தாராளமாக பார்த்து நார்மலாக அவங்க எதுவுமே தர மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்ததையுமே சிம்பிளாக ஒரு ஃபோலிக் ஆசிட் தருவாங்க. அது நம்மளுடைய கர்ப்பப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து பேபி வளர்கிறதுக்கான பாசிபிளை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்து அதுக்கடுத்து சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா தாராளமாக ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் விஷயம் இருக்குது, எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மெயினாக அவங்க சொல்கிறது இதுவாக தான் இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் இல்லை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஏதோ ஒன்று ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இல்லை, ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த டைமில் இதை செஞ்சுட்டு வரலாம். நிறைய எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டு வரலாம். அது மஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஏதோ ஒன்று பண்ணுறப்போ நமக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். மெயினான விஷயம் அதுதான். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக நமக்குன்னு ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மெடிக்கல் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னலாம் ஜாஸ்தி இருக்குது அதையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோன்னா ஈஸியாக அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், தைராய்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம மதர் உங்களுக்கு நம்ம லேடிஸ்க்கு தைராய்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சப்போஸ் தைராய்டெலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் ப்ரெக்னன்சியில் டிலே ஆகும். தைராய்டு இருக்கவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ப்ரெக்னென்ட் ஆனதையும் 2 டைம் தைராய்டு டெஸ்ட் எடுப்பாங்க. பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தைராய்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், சுகர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா சில பெண்களுக்கு வருது. ஒன்று எண்டில் வருது, இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் சுகர் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்காது. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சிலருக்கு இந்த சுகர் வரும். சுகர் இருக்குது அப்படின்னா மெயினான விஷயம், நம்ம லைஃப் ஸ்டைலை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்மளுடைய வெயிட் பிஎம்ஐ லெவல், நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கிறோம்லா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். வெயிட் அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். அது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது விஷயம், ஃபோலிக் ஆசிட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோலிக் ஆசிட் நம்ம குழந்தையோட பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகிருக்குது, ஆல்ரெடி நீங்கள் ப்ரெக்னன்சியில் நிறைய டைம் டிலே ஆகிருக்குது அப்படின்னா இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். டாக்டர் சஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க சிம்பிளான ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா அதில் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபைப்ராய்டு கட்டி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய கர்ப்பப்பை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நார்மலான ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு சரியாக இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் சில எக்ஸாமினேஷன் செஞ்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக ப்ரெக்னன்சியை ட்ரை பண்ணலாம். அடுத்து மெயினான ஒரு விஷயம், நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட முக்கியமாக உங்களுடைய அம்மா அப்பா, அவருடைய அம்மா அப்பா அவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுடைய குழந்தைங்களுக்கு முன்னாடி அந்த ஜெனட்டிக்கான ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குதா, அவங்களுக்கு என்ன சுகர் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ஓப்பனாக சொல்லணும் டாக்டர்கிட்ட. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே ஃப்ராங்காக எல்லாமே சொல்கிற பட்சத்தில் தான் அடுத்து உங்களை பேபிக்கு அந்த பிரச்சனை வருமா, அந்த ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் முடிவு பண்ண முடியும். ஸோ டாக்டரை போய் பார்க்குறப்ப ஒரு பிளான் பண்ணிவிட்டு போங்க. நம்ம என்னெல்லாம் கேட்கணும் என்னெல்லாம் டவுட்ஸ் கேட்கணும், என்னெல்லாம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே mylanji.com சார்பாக சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு விஷஸ். இதே மாதிரி ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்டமான வீடியோஸ்க்கு mylanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.